வணக்கம் எல்லாருக்கும். வீட்லயே நம்மளோட நெயில்ஸை லோ பட்ஜெட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? வீடியோவை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன் சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு சலூனுக்கு போனா தான் செஞ்சு விடுவாங்கன்னு சொல்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். அப்படி இல்லாம நமக்கு தேவையானதை நாமளே கத்துக்கிட்டு நாங்களே செஞ்சுக்கலாமேன்னு நினைக்கிறவங்க வீடியோவை பாருங்க. எனக்குமே இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் கிடையாது. பட் எனக்கான விஷயத்த நானே செஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். முதல் வேலையா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட நெயில்ஸை நல்லா கிளீன் பண்ணி வளர்ந்தும் வளராம இருக்க நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பஃபர் இருக்கும், அந்த பஃபர்ல உங்களோட நெயில்ஸ்ட ஷைனை இல்லாமக்கி கொள்ளணும். ரெண்டாவது ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி கொள்றது. நான் யூஸ் பண்ற இந்த டூல்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணது ஷீன்ல தான். நீங்க துபாயில இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நூன்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அமேசான்ல கூட இந்த டூல்ஸ் வாங்கி கொள்ளலாம். தேர்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட நெயில்ஸை நீங்க உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொள்றது. உங்களோட நெயில்ஸை நீங்க சூஸ் பண்ணும் போது நீங்க என்னைக்குமே கவனமா சூஸ் பண்ணணும். உங்க நெயிலை விட சின்னதாகவும் இருக்கக்கூடாது, நெயிலுக்கு பெருசாகவும் இருக்கக்கூடாது. சரியான சைஸை நீங்க சூஸ் பண்ணி எடுக்கணும். நெயில் ஸ்டிக் பண்ற க்ளூ யூவி க்ளூவா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க ஒற்ற இந்த நெயில் மோர் தேன் 2 வீக்ஸ்க்கு நீங்க வச்சிருக்கலாம். ஸோ நீங்க என்னைக்குமே சூஸ் பண்ற நேரம் நல்ல நெயில் க்ளூவா சூஸ் பண்ணி கொள்ளுங்க. யூவி லைட்ல நீங்க நெயில்ஸை ஒட்டும் போது என்னைக்குமே கவனமா இருங்க. 45 செகண்ட் நீங்க வச்சா போதும். நார்மலாவே நீங்க அந்த ஹீட்டை கொடுக்குற நேரம் நெயில்ஸ் ஒட்டுப்பற்றும். நெயில்ஸ் ஒட்டுற நேரம் நீங்க கவனிக்க வேண்டியது தான் பபிள்ஸ் உள்ள இல்லாத மாதிரி ஒட்டணும். அப்படி பபிள்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா நெயில்ஸ் சீக்கிரம் கலண்டு வர பார்க்கும். 4வது ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நெயில்ஸை கட் பண்ணி அந்த நெயில்ஸ்ல இருக்க ஷைனிங்கையும் நீங்க இல்லாம ஆக்கணும். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு நல்ல அசட்டோன் அப்படி இல்லைன்னா ஆல்கஹால் பேட்ல நீங்க உங்களோட நெயில்ஸை பஃப் பண்ணதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணணும். அது முக்கியமான ஸ்டெப். அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். ஃபைனல் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷை உங்களோட நெயில்ஸ்க்கு போடுறது தான். நான் சில்வர் பிளஸ் ரெட்டை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகல. ஸோ ஃபைனலா நான் ரெட்டுக்கே போயிட்டேன். இது ஒன்றும் பர்ஃபெக்டான நெயில் டுட்டோரியல் கிடையாது. நான் என்னோட செல்ஃப் கேருக்காக செய்கிற நெயில் டுட்டோரியல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட விஷயங்களை நீங்களே செய்கிற நேரம் அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் நெயில் சம்மந்தமாக உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் செப்பரேட்டாக வீடியோ கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.